தாளம் பாடு நாங்க பாடாத தெம்மாங்கு பாடு தாளம் பாடு காத்து சரியான காத்து வெளியே பண்ண முடியாதுட்டாங்க. அப்புறம் இது நாட்டுக்கோழி உங்களுக்கு அவமே சொல்லி நாங்கள் உரிக்கும்போது காட்டியிருப்போம். நாட்டுக்கோழி நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும், அப்போதான் நல்லா வேகும். இதுதான் வத்தா பாறை. இப்போ தான் ஒன்றும் அமிட்டிருக்கு, இனிமேல் தான் வரும். வணக்கம், முத்துநகர் மீனவன். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தங்கு தொழிலுக்கு கிளம்பிட்டோம். போன ஓட்டு பார்த்தீங்கன்னா நீரோட்டத்தினால நம்ம சீக்கிரமாகவே வந்து திரும்பி வந்துட்டோம். இந்த ஓட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஜின் வேலைனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்ஜினில் பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் பம்ப் வந்து வேலையாயிருச்சு. வேலை பார்த்துட்டு இப்போ நாங்கள் வந்து தொழிலுக்கு கிளம்புறோம். டீசல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் எல்லாமே வந்து அடித்தாச்சு. இப்போ நாங்கள் ஒருத்த கிளப்புறோம். நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதான் மொதல் ஓட்டு கருப்பு பண்டாரி வந்திருக்கு. பண்டாரியை ஏற்ற போகிறோம். ஊக்க பார்த்துக்கிறீங்க. பண்டாரியை ஏற்றிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் கல்லுக்கு போகிறோம். 25 கிலோ இருக்குமா? 25 கிலோவா? ஒரு டன்னு இருக்குமே. இது ஒரு 5 நாளைக்கு கயிறு இழக்கலாமா? எப்படி இருக்கு? தாளம் பாடு நாங்க பாடாத தெம்மாங்கு பாடு தாளம் பாடு. இப்போ நம்ம போட்டை நீராடுறோம். பயங்கரமான எங்க போயிரு
400 ரூபா போட்டு வைப்பேன்னு மண்டாடி யாரும் இல்லை, எம்ஜிஆர் தான். நான் போட்டு வச்சா நீ வருவீல்ல, நான் வர்றேன்டா. நம்ம ஓடி போய்கிட்டு இருக்கும் போதே தும்பு துண்டி இழக்கணும். தும்பு துண்டியில் பாருங்க பொன்னம்பரை, அதுக்கப்புறம் வந்து வாழை மீன் அடிச்சிருக்கு. சோறு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. குழம்பு கொதிச்சு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட வேண்டியதான். மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நீரோட்டமும் அதிகமாக இருக்குது. இப்படி மழை பெய்யும் போது நாங்கள் என்ன செய்வோம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த கானில் தான் வந்து தூங்குவோம். உள்ள சாமியை தூங்கிட்டு இருக்காங்க. கடலை போட்டு பேசிட்டே இருக்க. யார்ட்ட கடலை போடுறாங்க? வீடியோ எடுத்துட்டு இருக்கீங்க. அது தூங்க விட உனக்கா? வெளியே நல்லா மழை பெய்யுது. அதனால இப்போ நல்லா இங்கே படுத்துருக்கோம். அதனால நல்லா இங்கே தான் தூங்குவோம். இங்கே ஒரு ஆள் தூங்குவோம், இதில் ஒரு ஆள், இந்த இதில் ஒரு ஆள். ஆமாம், நான் இதில் தான் படுத்து கடை போய்ப்போம். மழை மேலே நல்லா மழை பெய்யுது. நல்லா மேகமாக இருக்கு. 2 நாள் காற்றுக்கு சொல்லியிருக்காங்களாம். போட்டு எங்கே பிடிக்கிறவங்க தெரியல. காற்று ஓவராக இருக்கு. அதனால தொழிலுக்கு ஏற்கனவே 10 நாள் ஆச்சு நாங்கள் தொழிலுக்கு வந்து. சரி இன்னைக்குன்னு சொல்லி தொழிலுக்கு வரலான்னு பார்த்தோம். 2 நாள் புயல் போட்டிருக்காங்களாம். மழை மேகமாக வேற இருக்கு. அதான் என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. இல்லைன்னா ஏதாவது பக்கத்து ஊரில் போய் பிடிச்சிட்டு தொழிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஆனால் என்ன செய்ய போகிறாங்கன்னு டிரைவருக்கு தான் தெரியும். ஆனால் கடலுக்கு போன போட்டெல்லாம் திரும்பி கரையை வந்துக்கிட்டு இருக்கு. புயல் காற்று ஓவராக இருக்கா, நீவாடு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி கரைக்கு வந்துக்கிட்டு இருக்கு. போட்டுடலாம் விலங்கிறது கடலுக்கு போன போட்டெல்லாம் கரையை வந்துக்கிட்டு இருக்கு.
நாங்கள் கரையிலேருந்து கடலுக்கு போய்கிட்டு இருக்கோம். வேலை பார்த்துட்டே தான் அதனால் என்ன செய்ய போகிறோம் தெரியல. டிரைவர் சொல்கிறதா தான் தெரியும் எங்களுக்கு. அதனால் இப்போ மழை பெய்யறதுனால இங்கே வந்து உள்ள வந்து படுத்து கிடக்கும். வச்சு வேலை பார்த்துட்டேன்னா காப்பி குடிக்கிறோம். காற்று சரியான காற்று, தொழில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் போட்டு கரையை வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நாங்கள் அங்கேருந்து ரிட்டர்ன் போகக்கூடாதுன்னு மூக்கூரில் பிடிக்க போகிறோம். இதான் மூக்கூர். மூக்கூர் வந்துட்டு மூக்கூர் கல்லுமுனை. யாருக்கு மூக்கூர் கல்லுமுனை? இதான் மூக்கூர் ஊர். இதுலேருந்து உள்ளே போனால் இப்படி போனால் சாயக்குடி. காற்று 3ஆம் தேதி வரைக்கும் காற்று போட்டிருக்காங்களா, தொழில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. காற்று 65க்கு மேலே போட்டிருக்காங்களா. காற்று தொழில் பார்க்க முடியாது. நீவாடு ஜாஸ்தி ஓடிக்கிட்டு இருக்கு. தொழில் போட்டு ஃபுல்லாக கரை வந்துக்கிட்டு இருக்கு. பாதி போட்டு மண்டபத்தில் பிடிச்சிருக்காங்க, பாதி போட்டு வந்து தீவில் பிடிச்சிருக்காங்க. அதனால எங்களுக்கு தகவல் கொடுத்ததுனால நாங்கள் இந்த கரையோரமாக ஓடி வந்து மூக்கரில் பிடிக்க போகிறோம். மூக்கரில் பிடிச்சிட்டு நம்ம ஓனர்கிட்ட கேட்டுட்டு என்ன தகவல்னு கேட்டுட்டு 2 நாள் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு ஹோட்டலில் இருக்கிறதா இல்லை நாங்கள் ஊருக்கு போகிறதான்னு ஓனர் சொன்னதுக்கப்புறம் தான் நாங்கள் தெரியும். அதனால் நான் இந்த மூக்கர் வந்துருச்சு. மூக்கரில் பிடிக்க போகிறோம். காப்பி குடிங்க. இதுதான் தாத்தா, சின்ன பையன். அவர் பேர் ஆசம்மா. அப்படிதான் பாருங்க. நம்ம டிரைவர் மண்டாடிக்கும் அவங்களுக்கு சொந்த ஊர் இதுதான், மூக்கூர் தான். அவங்க சொந்த ஊருக்கு நாங்கள் வந்திருக்கோம். எங்களை நல்லா கவனிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க ஹாப்பி, எல்லாம் சந்தோஷமா இருங்க. அவங்க ஊருக்கு நாங்கள் முத வர்றோம். அதனால வீட்டில் பிரியாணி கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் சோறு பொங்கலை அங்கே போய் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிடும்போது உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுறோம். காற்று குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போட்டே வந்து மூக்கூர் வந்து வெளியே கிளப்புவோம். ஏன்னா நம்ம போய் வந்து வேஸ்ட்டு, நீரோட்டம் வந்து பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. இப்போ மூக்கூர் துறைமுகத்தில் நம்ம போட்டை பிடிக்க போகிறோம். இந்த மாதிரி காற்று அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் பார்த்தீங்கன்னா, ஒன்று மூக்கூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து தீவுகளில் ஏதாச்சும் ஒரு தீவுகளில் பிடிக்கிற மாதிரி பார்ப்போம். ஆனால் மூக்கூர், அப்புறம் மண்டபம், அப்புறம் வந்து குந்துகால், இந்த மாதிரி இடங்களை தான் வந்து மெயினாக பார்ப்போம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டோர் ஜாமா காலிட்டாக கூட அந்த ஊரில் ஸ்டோர் ஜாமா வாங்கிக்கிடலாம். மூக்கூர் கூட்டிட்டு வந்தீங்களா, ஏமாத்திட்டாயா? வந்தோம் புயலுன்னு சொல்லிட்டு பூக்கூர்ல கட்டியாச்சு. இன்னும் புயல் வந்து தீர மாதிரி இல்ல. சின்ன போட்டு வந்து விலங்க மண்டபத்துக்கிட்ட கிடக்கு, மண்டபத்துல கிடக்கு. கம்பெனி போட்டு தான் அங்கேயும் நாங்க விசாரிச்சோம். அங்கேயும் ஒன்னும் புயல் இன்னும் இதா இருக்கா, ரொம்ப அதிகமா இருக்கனால அவங்களும் தொழிலுக்கு போகல. அதனால இன்னைக்கு ஒரு நாள் வெயிட்டிங்ல இருக்கும். மூக்கூர்ல கிடக்கும். மீன் குழம்பு வச்சிருக்காங்க. மீன் நாங்க தூண்டில பிடிச்ச மீன் தான். இங்க நாங்க விலைக்கெல்லாம் வாங்கல, தூண்டி போட்டு பிடிச்சோம். தூண்டி போட்டு பிடிச்சது அவங்கதான். என்ன தெளிவா சொல்லிக்கிறோம்ல, அதனால அவங்கதான் தூண்டி போட்டு பிடிச்சாங்க. இது வந்து கெளுரு, இது கத்தாழை. இப்ப இந்த மீன் தான் குழம்பு வச்சிருக்கோம். இது வந்து நம்ம சாப்பிட மாட்டோம் கிளறு, அதனால இது விளக்கி வச்சு கொடுத்துக்கலாம். என்ன செய்ய போறது, எல்லாம் தொழில் வருது, கிறிஸ்மஸ் வருது, ஜனவரி வருது, என்ன பண்ண போறோம் தெரியல.
இன்னைக்கு கடலுக்கு கிளம்புறோம் நாங்கள். அதனால் இன்னைக்கு நாட்டுக்கோழி எங்கள் மண்டாடி இருக்கார்ல, அவர் ஊர் இது. அவர் தான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்தாங்க. பேசிட்டு அதுக்குள்ள அதை வெட்டி முடிச்சிடும். சுக்கா வச்சு ரசம் வைக்க போகிறோம். பார்த்துக்கோங்க நாட்டுக்கோழி. போதும். கொஞ்சம் சின்னதாக வெட்டுங்க. பெருசு காணாது. காணாது போடுங்க. ஏன்னா நாட்டுக்கோழி இது நல்ல இதாயிரும். காற்றெல்லாம் குறைஞ்சிருச்சு. நம்ம 2 நாள் வந்து மூக்கூரில் தான் போட்டை பிடிச்சிருந்தோம். நம்ம வந்து தொழில் பார்க்க போகிறோம். மரமும் ஜாஸ்தி வரும் போல தெரியுது. இப்போ தொழிலுக்கு கிளம்பிட்டோம். மதிய சாப்பாடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணன் சாம்பார் வைக்க போகிறாங்க. சாம்பாரை வச்சு நம்ம நாட்டுக்கோழி வந்து சுக்கா வைக்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம கேரமட்டுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது நாட்டுக்கோழி. உங்களுக்கு அப்பவுமே சொல்லி இப்போ நாங்கள் உரிக்கும்போது காட்டியிருப்போம். நாட்டுக்கோழியை நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கணும். அப்போ தான் நல்லா வேகும். வீட்டிலேருந்து அரைச்சது மண்டை. எங்கள் டிரைவர் இருக்காங்கள்ல, அவங்க வீட்டிலேருந்து அரைச்ச மசாலா, தேங்காய் மசாலா. நல்லா அவியணும். இன்னும் அவியணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிடக்கணும். நல்லா அவிஞ்சா தான் கறி நல்லா இருக்கும். இல்லைன்னா கறி நல்லா இருக்காது. சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேகணும். கொஞ்சம் கட்டணும். நல்லா பஞ்சம் வேந்தால் தான் நம்ம சாப்பிட நல்லா இருக்கும். ஆனால் கொஞ்சம் 5 நிமிஷம் நல்லா வேகணும். மசாலா அரைச்ச மசாலா
நம்ம தொழிலுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தும்பு துண்டி இலக்கணும். தும்பு துண்டியில் பாருங்க வாழை மீன் அடிச்சிருக்கு. கிடக்குல 15 கிலோ 15 கிலோ கண்ணுக்கு தெரியலடா பாவி. நீ இதை இழுத்தனாலதான் இது வந்துச்சு தெரியுதா? 2 தும்பிக்கு இந்த வாழையை அப்படியே எடுத்து வாயில போட்டா சூப்பரா இருக்கும். இப்போ எல்லாரும் சாப்பிட போகிறோம். சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாட்டுக்கோழி சுக்கா, ஊறுகாய் சாம்பார் எல்லாம் இருக்கு. மத்தியானம் சாப்பிட்டு சாப்பிடுறோம். கோழி அடிச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் வச்சு சாப்பிடுறோம். அண்ணன் சாப்பாடை ஆற வச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்டு வருவல் தும்பு துண்டியில் பாருங்க வரிசையாக மீன் பட்டு கிடக்கு. எல்லாமே வந்து வாழை மீன்.
நம்ம தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா மணி 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இறைய எடுத்து தூண்டியே போட ஆரம்பிப்போம். எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க. ஏழாளப்பட்ட வேலை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுக்கையா ஒரு 1.5 மணி தூக்கி அடைக்கும். ஆமாம், அதுக்கு ஒரு காய் போட்டு குடிச்சிட்டு தொழில் ஆரம்பித்தோம். அது எங்கே தூக்கம் வரும், தூக்கம் வராது. பெரிய உலகம் அந்த பட்டம் அந்த உடம்பு வருது. தொழில் பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நான் அங்குறத போட்டு நம்ம வந்து தூண்டி போட போகிறோம். அண்ணன் இப்போ முழு வாழை மீனை கொழுக்கி போடலான்னு இருக்காங்க. கொழுக்கி போடும்போது வஞ்சிர மீன் இந்த மாதிரி மீன்கள் வந்து அடிக்கும். வஞ்சிர மீன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஷவரன் சீலா, ஊளி இந்த மாதிரி மீன்கள் வந்து அடிக்கும். இப்போ அண்ணனுக்கு தும்பில் ஒரு மீன் மாட்டிருக்கு. என்ன மீன் பார்த்தீங்கன்னா வந்து பாறை மீன். இது என்ன பாறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து கல்லாப்பாறை. இந்த பாறையோட பேர் வந்து நாங்கள் வந்து கல்லாப்பாறைன்னு சொல்லுவோம். இப்போ அடுத்த ஒரு பாறை மீன் அடிச்சிருக்கு. தும்பு துண்டியில் தான் இப்போ வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கு.
அண்ணனுக்கு ஒரு பாறை அடிச்சிருக்கு. இது என்ன பாறைன்னு பார்த்தீங்கன்னா வந்து தோட்டாம் பாறை. பாறை வகைகளில் நிறைய பாறைகள் இருக்கு. இந்த மீனோட பேர் வந்து வங்கடை. இல்லை சைஸாக இருக்குது பாருங்க. வங்கடை பாறை மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு இருக்கு தும்பு துண்டில்.
பேச சொல்றேன். நீ யார் பேச சொல்ற? அடியே அடியே அடி குட்டி பசாசே குட்டி பிசாசே. இல்ல தாத்தா, இல்ல வேமா இல்ல தாத்தா. வாமா வாமா தாயே, தேர்ச்சாமி மானத்தை காப்பாத்து. அடிமா ஒரு சீலாவ. வங்கடதா இதுதான் வத்தாப்பாறை. பாறை வத்தாப்பாறை. இப்பதான் ஒன்னும் அமிட்டிருக்கு, இனிமேதான் வரும். கயிறு போட பிடி செத்துக்கிட்டு இருக்கி, அவன் பாரா பிடிச்சிட்டு கேட்கா, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பாலன கண்ணு கிழிஞ்சு போச்சு. கண்ணு கிழிஞ்சிச்சா? பதினோரு மணிக்கு தான் வந்தோம். 11 மணிக்கு வந்து தூண்டி போட்டதுனால மொத்தமே 3/4 பாக்ஸ் தான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு இன்னைக்கு. பாறையும், இது பாறை, இது வங்கடை. யாருக்கும் பயப்பட மாட்டான் அந்த தேர்ச்சாமி, ஆண்டவனுக்கு மட்டும் தான் பயப்படுவான். இன்னைக்கு எங்களுக்கு மீன் கொஞ்சம் கம்மி தான். முத நாள் கொஞ்சம் 3/4 பாக்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ ஒரு 4 மொத்தமாக ஒரு 3/4 பாக்ஸ் தான் வந்திருக்கு. நாளைக்கு எங்களுக்கு மீன் பிடிக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இடத்துல நாளைக்கு எங்களுக்கு பிடிக்கும். இன்றைக்கி நம்ம லேட்டாக தான் வந்தோம். 11 மணி 12 மணி ஆகிட்டு. நாங்கள் தூண்டி போட 1 மணி ஆயிடுச்சு. தூண்டி போட்டு 2 மணி நேரம் போட்டோம். ஒரு 1/4 பாக்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போட்டோம். ஒரு 1/2 பாக்ஸ் கிடச்சிருக்கு இன்னைக்கு. நாளைக்கு இதே மாதிரி தூண்டி போட்டால் கொஞ்சம் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. பார்ப்போம். வெற்றி துடிக்குது தடம். தக்கட தக்கட தக்கட. தாத்தா கதம் கதம் பண்ணுங்க. வங்கடை சுக்கா போடும்.
போடுங்க போடுங்க போட்டு விடுங்க. பாறை என்கிட்ட கேட்டீங்க, அதனாலதான் அவன் வீடியோ எடுத்துக்கிறது. ये बॉक्स में उधर में पहला डाला ना, वो वाला का इसके ये बराबर डालता है. मैं कहा तुमको पालो बसी. அப்போ அதுல உள்ள பாக்ஸ் தான் இதுல ஏற என்ன பேர் தூண்டி எதுல ஏறு அத்திரா அதான். நம்மளுக்கு முத நாள் என்ன கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வட்டை பாறை, ஒரு வட்டை வங்கடை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம தூண்டி போட்டதே வந்து லேட்டாக தான் வந்து போட்டோம். பூரா தட்டுங்க. ஒண்ணே விடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பாலண்ணே இல்லை எத்தனை பாறை கிடக்கு தோட்டாமரி தள்ளி பாறை கிடச்சில